வணக்கம். மனித உரிமைகள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? ஸ்கூல்ல படிச்ச ஒரு பாடம் மாதிரியா? இல்ல இது வெறும் சட்ட புத்தகத்துல இருக்கிற ஒரு வார்த்தைன்னு நினைக்கிறீங்களா? ஆனா உண்மை என்னன்னா, இந்த மனித உரிமைகள் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோடையும் ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. அது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு மனுஷனா பிறந்ததால மட்டுமே உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் நம்மளோட இந்த முழு புரிதலுமே அடங்கியிருக்கு. அந்த கேள்விக்கு நாம பதில் தேடணும்னா முதல்ல மனித உரிமைகள் அப்படின்னா என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும், இல்லையா? பாருங்க, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மனித உரிமைகள்ங்கிறது அரசாங்கம் நமக்கு கொடுக்கிற ஒரு சலுகையோ பரிசோ கிடையாது. நாம மனுஷனா பிறந்ததால மட்டுமே நம்ம கிட்ட இருந்து யாருமே பறிக்க முடியாத சில உரிமைகள் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சுயமரியாதைக்கோ கண்ணியத்துக்கோ இதுதான் அஸ்திவாரம். இந்த உரிமைகளுக்கு ஒரு 4 முக்கியமான குணங்கள் இருக்கு. ஒன்னு, இது யூனிவர்சல். அதாவது நீங்க அமெரிக்காவுல பிறந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவுல பிறந்தாலும் சரி, இந்த உரிமைகள் உங்களுக்கு உண்டு. ரெண்டாவது, இதை யாருமே உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. மூணாவது, இது பிரிக்க முடியாதது. அதாவது உங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை கொடுத்துட்டு நிம்மதியா வாழ்றதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. நாலாவது, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது. ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமை அடையாது. சரி, இவ்ளோ நல்ல ஒரு ஐடியாவா இருந்த இந்த விஷயம் எப்படி உலகம் முழுக்க ஏத்துக்கிட்ட ஒரு சட்டமா மாறுச்சு? வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். இதோட வரலாறு ரொம்ப பழசுனாலும் ஒரு முக்கியமான திருப்புமுனை எப்ப வந்ததுன்னா 2வது உலகப் போருக்கு அப்புறம்தான். அந்த போரோட பயங்கரமான அழிவுகளை பார்த்த உலக நாடுகள் ஒன்னு சேர்ந்து இனிமே இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அதோட விளைவாதான் 1948ல ஐக்கிய நாடுகள் சபை உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தை கொண்டு வந்தாங்க. இது ஒரு வரலாற்று மைல்கல். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. உலக அளவுல உருவான இந்த சிந்தனை எப்படி நம்ம இந்தியாவோட ஆன்மாவா மாறுச்சு? நம்ம தேசத்தோட அடித்தளமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அதுல இந்த உலகளாவிய உரிமைகளுக்கு எவ்வளோ பெரிய இடம் கொடுத்திருக்காங்கன்னு நாம இப்ப பார்க்கலாம். நம்ம அரசியல் அமைப்புல உரிமைகள் 2 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு, அடிப்படை உரிமைகள். இத உங்களோட பாதுகாப்பு கவசம்னு நினைச்சுக்கோங்க. உங்க உரிமையை யாராவது பறிச்சா நீங்க நேரா கோர்ட்டுக்கு போய் நியாயம் கேட்கலாம். இன்னொன்னு, அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இத ஒரு வழிகாட்டி நட்சத்திரம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு நல்ல அரசாங்கம் எப்படி இருக்கணும், மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு இது அரசுக்கு வழிகாட்டும். இந்த மேற்கோளை பாருங்க, எவ்ளோ சக்தி வாய்ந்தது. டாக்டர் அம்பேத்கரே ஆர்டிகிள் 32 அரசியல் அமைப்போட இதயமும் ஆன்மாவும்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டா நம்மளால நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக முடியும்னு சொல்றது இந்த ஆர்டிகிள் தான். இது மட்டும் இல்லைன்னா மத்த எல்லா உரிமைகளும் வெறும் காகிதம்தான். ஆனா சட்ட புத்தகத்துல உரிமைகளை எழுதினா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த உரிமைகள் காகிதத்திலிருந்து சாதாரண மக்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு சில மிகப்பெரிய போராட்டங்களே நடந்திருக்கு. வாங்க அந்த போராட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட முதல் உதாரணம் 1970களில் நடந்த சிப்கோ இயக்கம். யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய மிஷின்களை எதிர்த்து சாதாரண கிராமத்து மக்கள், குறிப்பா பெண்கள், மரங்களை கட்டிப்பிடிச்சு நிக்கிறாங்க. இது வெறும் மரத்தை காப்பாத்துற போராட்டம் இல்ல. இது அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்வாதாரம், அந்த இயற்கை மேல அவங்களுக்கு இருக்கிற உரிமை, இது எல்லாத்தையும் நிலைநாட்டுறதுக்காக நடந்த ஒரு மகத்தான மனித உரிமை போராட்டம். அடுத்து நம்ம பார்க்க போறது சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த வைக்கம் போராட்டம். ஒரு காலத்துல குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த மக்கள் கோயில் இருக்கிற தெருவுல நடக்கக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்துச்சு. இது எவ்வளவு பெரிய அநீதி! ஒரு மனுஷனோட கண்ணியத்தையும் சமத்துவத்தையும் கேள்வி கேட்கிற இந்த விஷயத்துக்கு எதிரா நடந்த ஒரு அமைதி வழி போராட்டம் தான் வைக்கம் சத்தியாகிரகம். பொது இடங்கள் எல்லாருக்கும் சொந்தங்கிற உரிமையை இதுதான் நிலநாட்டுச்சு. சரி, போராடி உரிமைகளை வாங்கிட்டோம். ஆனா நம்ம உரிமைகளை யாராவது பறிக்க முயற்சி செஞ்சா நம்மள பாதுகாக்க என்ன இருக்கு? நமக்கான கவசம் எது? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவே 2 முக்கியமான அமைப்புகள் இருக்கு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில மனித உரிமைகள் ஆணையம். ஒருவேளை நாடு தழுவிய பிரச்சனையா இருந்தா நீங்க தேசிய ஆணையத்தை அணுகலாம். இல்ல உங்க மாநிலத்துக்குள்ள நடந்த பிரச்சனையா இருந்தா மாநில ஆணையம் இருக்கு. சோ உங்க உரிமை மீறப்பட்டா நியாயம் கேட்க உங்களுக்கு நிச்சயமா ஒரு இடம் இருக்கு. ஒருவேளை உங்க உரிமைகள் பாதிக்கப்பட்டா என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு புகார் கொடுங்க. நீங்களே கொடுக்கலாம், இல்ல உங்களுக்காக யார் வேணாலும் கொடுக்கலாம். அடுத்து ஆணையம் அந்த புகாரை விசாரிக்கும். அவங்களுக்கு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்கிற எல்லா அதிகாரமும் இருக்கு. கடைசியா அவங்க அரசாங்கத்துக்கு பரிந்துரைப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு கொடுங்க, தப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கையில இருக்கிற ஒரு பெரிய சக்தி. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். உங்க போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 414333. இது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட கட்டணமில்லா உதவி எண். இது வெறும் நம்பர் இல்ல, உங்க உரிமைகளுக்கான ஒரு பாதுகாப்பு வழி.
இவ்ளோ நேரம் நம்ம உரிமைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். ஆனா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி உரிமைகள் இருந்தா கடமைகளும் இருக்கும் இல்லையா? நம்ம உரிமைகளை நாம எதிர்பார்க்கிற மாதிரி அடுத்தவங்களோட உரிமைகளை மதிக்கிறது தான் நம்மளோட முதல் கடமை. அப்போ ஒரு குடிமகனா இந்த சமூகத்துல உங்க கடமை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க.